அரச மரம் இந்தியா முழுவதும் இயற்கையாகவுமா வளர்க்கப்பட்டும் நிழல் தரும் மரமாகவும் ஆலயங்களில் வழிபடுவதற்காகவும் வளர்க்கப்படுகின்றது. எல்லா மரங்களுக்கும் தலைமையானதாக கருதப்படுவதால் இதற்கு அரச மரம் என்று பெயர் ஏற்பட்டது. அரச மரம் பரந்த கிளைகளுடன் பட்டை சாம்பல் நிறம், இலைகள் மெல்லியவை, நுனி வால் போல் நீண்டது. இளம் பருவத்தில் இது ஒட்டு வாழ் தாவரமாக தொடங்கி நாளடைவில் பெரும் மரமாவதுண்டு. இம்மரத்தின் இலைகளும் பசுங்கிளைகளும் கால்நடைகளுக்கும் யானைக்கும் தீவனமாக கொடுக்கப்படுகின்றன. இம்மரத்தின் கனிகள் பறவைகளால் விரும்பி உண்ணப்படுகின்றன. துணிகளுக்கு சாயம் மாற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. துளிர் இலைகள் வெண்ணெய் சேர்த்து புண்களின் வீக்கத்தினை குறைக்க உதவுகின்றன. இம்மரம் இந்துக்களுக்கு புனிதமான மரமாகும். சமயச் சடங்குகளில் இதன் காய்ந்த குச்சியைக் கொண்டு யாகம் வளர்க்கின்றனர்.